நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேர் வந்து எல்ஐசி பாலிசி எடுத்திருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து எல்ஐசி பாலிசி எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. நம்ம எதுக்காக எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம்? நமக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு சொத்தை விட்டுட்டு போறதுக்கும், நமக்கு அப்புறம் நம்ம இல்லாத சூழ்நிலையில நம்மளுடைய ஃபேமிலி பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம எல்லாருமே ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம். நமக்கு அடுத்து யாருக்கு அந்த பாலிசி உண்டான பயன்கள்லாம் போய் சேரணும் அப்படின்னு நம்ம பிரியப்பட்டு அந்த பாலிசி எடுக்கிறோமோ, அதுக்கு நாமினி அப்படின்ற ஒரு காலம் ரொம்பவுமே முக்கியம். ஸோ அந்த நாமினி விபரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க. சின்ன சின்ன டீடைல்ஸும் ரொம்ப முக்கியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம சொல்லாத வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். உங்களுக்கு நான் எல்ஐசி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். முதல்ல உங்களுக்கு கடன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசியும் போட்டிருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு கடன் கொடுத்தாங்க இல்லைங்களா, கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து உங்களுடைய எல்ஐசி பாலிசிய கோர்ட்டு மூலியமா போய் அதோட பயன்களை அவங்க வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்ப அடிபட்டு போச்சுங்களா, நம்ம யாருக்காக பாலிசி எடுத்தோம்? நம்மளுடைய குடும்பத்துக்காக எடுத்தோம். நமக்கு கடனும் இருக்கிறதுனால அந்த கடன் தொகைய அந்த எல்ஐசி பாலிசியை வச்சுதான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ப்ரொபோசல் ஃபார்ம்லயே வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு அன்செக்யூர் லோன் எவ்வளவு இருக்கு, செக்யூர் லோன் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்றதே இல்லை. ஸோ நீங்க எவ்வளவு லோன் இருக்கோ, எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பாலிசியை நீங்க எடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய கடனுக்கு 20 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கீங்களா, அதுக்கு ஒரு பாலிசியும், உங்களுடைய ஒய்ஃபு குழந்தைங்க அவங்களுக்கு எவ்வளவு பாலிசி எடுக்க போறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எல்ஐசி பாலிசியும் நீங்க எடுத்தே ஆகணும். அதுவும் இல்லை என்னால அவ்வளவு பாலிசி எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க எம்டபிள்யூபி ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் மூலியமா நீங்க ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரெடிட்டாரும் நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க வந்து உங்களுடைய எல்ஐசி பாலிசிக்கு உண்டான பணத்தை எடுத்துக்க முடியாது. ஈவன் கவர்மெண்டே நினைச்சா கூட உங்களுடைய எல்ஐசி பாலிசியிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸை அடைய முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹர்ஷத் மேத்தா அப்படின்றவர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவருடைய ஃபேமிலிக்காக ஒரு 10 கோடி ரூபாய் பக்கமா, நான் அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியல, ஒரு 10 கோடி ரூபாய் பக்கமா வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்காரு எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா. அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஜப்தி பண்ணாங்க. ஆனா இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா அந்த பாலிசி எடுத்ததுனால அவருடைய எல்ஐசி பாலிசியை மட்டும் கவர்மெண்டால கூட எடுத்துக்க முடியல. ஸோ எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா நீங்க ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குதுங்க. ஸோ எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமாவும் நான் பாலிசி எடுக்க விரும்பல அப்படின்னா நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க உங்க பேர்ல, அத சப்போஸ் நீங்க ஹஸ்பண்டா இருந்து மனைவிக்காக பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி பேர்லயே அதை நீங்க அசைன் பண்ணி கொடுத்துடலாம். அசைனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எல்ஐசியில இருக்குங்க. அப்படி அசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாலிசியிலிருந்து வரக்கூடிய எல்லா பயன்களும், சர்வைவல் பெனிஃபிட், லோன் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் கிளைம், இப்படி எல்லா பெனிஃபிட்டும் வந்து உங்களுடைய மனைவிக்கு நீங்க யாருக்கு அசைன் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அடுத்ததா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிசி எடுக்கிறாங்க. ஒரு 20ல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ளேயே நிறைய பேர் பாலிசி எடுக்கிறாங்க. நானே நிறைய பேருக்கு பாலிசி கொடுத்துருக்கேன். அவங்க பாலிசி எடுக்கும்போது அப்பாவை நாமினியா போடுவாங்க, இல்லைன்னா அம்மாவை நாமினியா போடுவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அந்த நாமினியை சேஞ்ச் பண்ணாம விட்டுருவாங்க. இது ஒரு சென்டிமெண்டலா யோசிக்காம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்பாவை நாமினியா போட்டாங்க அப்படின்னா மகன் பாலிசி போடுறாரு, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் டேர்ம், லாங் டேர்ம். அந்த லாங் டேர்ம்ல அப்பா அம்மாவுக்கு எதிர்பாராத விதமா ரிஸ்க் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்பா பேர்ல இருந்து இல்ல அம்மா பேர்ல இருந்து மனைவி பேருக்கும் இல்ல கணவன் பேருக்கும் சேஞ்ச் ஆஃப் நாமினியை நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஆண் பாலிசி எடுக்கிறாரு, அவருக்கு வயசு ஒரு 25.
அவங்க அப்பாவை நாமினியா போட்டிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 60 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துல அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. சேஞ்ச் ஆஃப் நாமினி பண்ணாம விட்டுட்டாரு. எதிர்பாராத விதமா அவங்க அப்பா தவறிட்டாரு. ஸோ பாலிசி ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை நாமினியை யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல பாலிசி எடுத்தாரு இல்லைங்களா, லைஃப் அஷ்யூர், அவரும் இறந்துட்டாரு. இப்போ வந்து பாலிசியோடைய லைஃப் அஷ்யூர்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நாமினியும் இல்லை. ஸோ இப்போ யாருக்கு கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நாமினி இருக்காங்க இல்லைங்களா, அந்த நாமினியுடைய லீகல் ஹேர்ஸ்ல வருவாங்க. அவரு ஒரு பையனா இருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க ஃபேமிலியில ஒரு பையன் 2 பசங்க ஒரு 3 பேர் வந்து உங்க அப்பாவுக்கு வாரிசுகளா இருந்தாங்க அப்படின்னா, நாமினியுடைய லீகல் ஹேர்ஸுக்கு தான் டெத் கிளைம் அமௌண்ட் போய் சேரும். புரிஞ்சுதுங்களா? இவர் பாலிசி வந்து அப்பாவுக்காக நாமினி போட்டாரு ஒரு காரணத்துக்காக. அப்பா இல்லை, அப்பாவுக்கு அப்புறம் அவர் மனைவியை நாமினியா போட்டிருந்தாரு அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் நாமினி பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த டெத் கிளைம் அவங்க மனைவிக்கு போய் சேரும். அவர் சேஞ்ச் ஆஃப் நாமினி பண்ணாததுனால நாமினியுடைய லீகல் ஹேர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெத் கிளைம் போய் சேரும். ஸோ இந்த விதமான காரணங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா கூட, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மனைவிய அல்லது உங்களுடைய கணவனை நாமினியா மாத்திக்கோங்க. அடுத்ததா பெனிஃபிஷரி நாமினி, அதாவது அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், இவங்க எல்லாம் பெனிஃபிஷரி நாமினில வருவாங்க. உதாரணத்துக்கு நீங்க பெனிஃபிஷரி நாமினி அப்பா அம்மாவையும் நாமினியா போடணும், மனைவியும் நாமினியா போடணும், குழந்தைகளையும் நாமினியா போடணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஷேர் கொடுத்துக்கலாம். அதாவது அப்பா அம்மாவுக்கு ஒரு 30%, மனைவி அல்லது கணவனுக்கு ஒரு 50%, குழந்தைங்களுக்கு ஒரு 20% அப்படின்னு சொல்லி ஷேர்ஸை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஷேர்ஸை தான் பிரிச்சுக்க முடியும், அமௌண்ட்டை பிரிச்சுக்க முடியாது. ஏன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஷேர்ஸை தான் பிரிச்சுக்க முடியும். அதுவே பெனிஃபிஷரி நாமினி இல்லாம உங்களுடைய பிரதர் சிஸ்டர் இவங்களையும் வந்து நாமினியா ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஷேர்ஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அதாவது உங்களுடைய அண்ணனையோ இல்ல அக்காவையோ நீங்க நாமினியா போடுறீங்க அப்படின்னா, அண்ணனுக்கு ஒரு 50%, அக்காவுக்கு ஒரு 50%ன்னு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அமௌண்ட் ஆர் ஏதோ ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்குள்ள பேசிதான் அந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்க முடியும். ஜஸ்ட் நாமினியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த விதத்துல பயன்படும் அப்படின்னா, ஷேர்ஸை பிரிச்சு கொடுக்கறது, இப்போ அப்பா அம்மா வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்க, ஒரு பெரிய சம் ஒரு 1 கோடி 2 கோடி உள்ள பாலிசி எடுக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு ஒரு 4 பசங்கன்னு கணக்கு வச்சுக்கலாம். அந்த 4 பசங்களுக்கும் ஈக்குவலா 25% வந்து பிரிச்சு கொடுத்துடலாம் ஷேர்ஸை. இப்போ பெனிஃபிஷரி நாமினி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கணும், அவங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கணும். அது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ ஒரு 4 பாலிசி எடுத்து 4 பாலிசியை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்பவுமே சிரமமா இருக்கும். இதுவே ஒரே பாலிசியில 4 பேத்துக்கும் ஆளுக்கு ஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம ஹை சம் அஷ்யூர்டு ரிபேட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இப்போ புதுசா கல்யாணமானவங்க ஒரு பாலிசி எடுக்கிறாங்க. அவங்க வந்து அம்மாவை நாமினியா போடுறதா இல்ல மனைவியை நாமினியா போடுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். உதாரணத்துக்கு அம்மாவை நாமினியா போட்டோம்னா மனைவி வந்து என்ன இன்னுமே வந்து அவங்க அம்மா பிள்ளையாவே இருக்கிறாரு அப்படின்னு சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. மனைவியை நாமினியா போட்டாங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மனைவி அப்படின்னு யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லி அம்மாவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்லலாம், முன்னாடி பெனிஃபிஷரி நாமினி படியும் ஆளுக்கு 50% வந்து ஷேர்ஸை பிரிச்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஆல்டர்னேட் நாமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஆல்டர்னேட் நாமினினா என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப் அஷ்யூர்ட் வந்து பையன், ஓகேங்களா, அவர் பாலிசி எடுக்கிறாரு. நாமினியை வந்து அம்மாவுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அம்மாவுக்கு தான் அந்த நாமினியா இருந்து பயன்கள் எல்லாம் போய் சேரணும். ஒருவேளை அந்த பாலிசி காலத்துக்குள்ள அம்மாவுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனைவி உள்ள வந்துருவாங்க. இதுல வந்து சேஞ்ச் ஆஃப் நாமினி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் வந்து நாமினி ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. ஸோ மனைவிய போட்டுக்கலாம். மனைவிக்கு அப்புறம் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா மனைவிக்கு அப்புறம் குழந்தைகள், அம்மாக்கு அப்புறம் மனைவிக்கு அப்புறம் குழந்தைகள். இது வந்து ரொம்பவுமே ரேரா தான் நடக்கும். ஒரு பாலிசி பீரியட்ல அம்மாவும் தவறி மனைவியும் தவறிட்டாங்க அப்படின்னா
குழந்தைகளுக்கு அந்த நாமினியா இருந்து பாலிசியுடைய பயன்கள் எல்லாம் போய் சேரும். ஸோ இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. தேவைப்படுறவங்க இதையும் நம்ம எடுத்துக்கலாம். மேக்சிமம் ஆல்டர்னேட் நாமினியில 3 பேர்த்த தான் இன்க்ளூட் பண்ண முடியும். இப்போ நான் உதாரணம் சொல்லும் போதே 3 பேர்த்த தான் சொன்னேன். இதுல வந்து அம்மா, மனைவி, குழந்தைகள்னு சொன்னோம். நீங்க அப்பா, அப்பாக்கு அப்புறம் அம்மா, அம்மாக்கு அப்புறம் மனைவி அல்லது கணவன் இப்படியும் மாத்தி போட்டுக்கலாம். ஆனா அதிகபட்சம் 3 நாமினிஸ் தான் ஆல்டர்னேட் நாமினியா நம்ம கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு லைஃப் அஷூர்ட் ஒரு பாலிசி எடுக்கிறாரு. மனைவிக்கு 50% நாமினியை போட்டாங்க. ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் தான் வந்து ஷேர்ஸை பிரிச்சு எடுத்துக்கணும்ன்றது ரூலு. அப்படி இருக்க பட்சத்துல அண்ணன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். பை த மீன் டைம் லைஃப் அஷூர்டு இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல என்ன டெத் கிளைம் அமௌண்ட் வருதோ அதுல 50% ஆட்டோமேட்டிக்கா ஒய்ஃபுக்கு போயிடும். பேலன்ஸ் 50% இருக்கு இல்லைங்களா, அது அண்ணனுடைய லீகல் ஹேர்ஸ். ஏன்னா அண்ணன் இறந்துட்டாரு, அண்ணன் ஒரு நாமினியா இருக்காங்க. ஸோ அண்ணனுடைய லீகல் ஹேர்ஸுக்கும் தங்கச்சிக்கும் சேர்ந்து அந்த 50% வந்து அவங்களுக்குள்ள பேசி பிரிச்சு எடுத்துக்கிற மாதிரி வரும். அடுத்ததா ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளை நாமினியா ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அப்பாயிண்டி தேவை. அதாவது அந்த குழந்தையுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதா இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு கார்டியனா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல அந்த குழந்தைக்கு அப்பாயிண்டியா அவர் இருக்கணும். அவர்கிட்ட ஒரு சைனும் வாங்கிட்டு வரணும். அவருடைய ப்ரூஃபும் எல்ஐசிக்கு தேவைப்படும். இந்த குழந்தைக்கு அப்பாயிண்டியா இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஒருவேளை பாலிசி காலத்துல அவங்க அப்பா இறந்துட்டாரோ இல்லை அம்மா இறந்துட்டாரோ நான் வந்து அந்த மெச்சூரிட்டி தொகையோ இல்லை டெத் கிளைம் தொகையோ வந்து முழுசா கொடுக்கறதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் முன்ன நின்று அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஒப்புதல் வந்து அப்பாயிண்டி கிட்ட இருந்து கட்டாயம் வேணும். நீங்க நார்மலா 18 வயசுக்கு மேல இருக்கிற மேஜரை வந்து நீங்க நாமினியா போட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரூஃப் கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பாயிண்டியா ஒருத்தரை போடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சம்மதத்தோட தான் அப்பாயிண்டியா போட முடியும். அடுத்ததா எல்ஐசி பாலிசியில லோன் வாங்கிக்கலாம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க பிரீமியம் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க லோனா வாங்கிக்கலாம். லோனா வாங்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்க அந்த பாலிசி பாண்டை எல்ஐசி ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி லோன் வாங்கியிருக்க சமயத்துல நீங்க சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து நீங்க சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்ணிக்கலாம். அதுவும் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு எல்ஐசி கிளையில இருந்தாலுமே நீங்க சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நாமினேஷன் பத்தி நிறைய விவரங்களை பார்த்தோம். இன்னுமே வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விவரங்கள் நாமினேஷனை பத்தி இருக்கு. அது கிளைம்ஸ் டு கிளைம்ஸ் மாறும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ சொல்றது ரொம்பவுமே கஷ்டம். நீங்க ஒரு எல்ஐசி பாலிசி ஹோல்டரா இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் நாமினேஷன் அல்லது எல்ஐசி சம்பந்தமான வேற எந்த கொஸ்டினா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்லயோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நான் ரெக்டிஃபை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்கள் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பத்திய நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை திருத்திக்க ட்ரை பண்றேன். ஃபைனலா நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நீங்க எல்ஐசி பாலிசி எடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முதல் வேலையா எல்ஐசி பாலிசி எடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.